இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்னோட ஆசையெல்லாம் இந்த நிச்சயம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். நடக்காது. இந்த நிச்சயம் நடக்கவும் கூடாது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அக்கா, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நீ கம்முன்னு இருடி. ஏன் வயிற்றுச்சல் என்னன்னு எனக்கு தானே தெரியும். மங்கா, முதல்ல பொறுமையா இரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எப்படி நான் பொறுமையாக்கிறது? எப்படி பொறுமையாக்கிறது? ஏன் பொண்ணோட வாழ்க்கையாச்சே, நல்ல பணக்கார சம்பந்தம் கிடைச்சிச்சின்னு நீங்களாம் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அப்படியே பல்ல இழிச்சுக்கின்னு பொண்ணை கொடுக்க வந்துட்டீங்க. இப்ப பணக்காரன் அவன் புத்திய காமிச்சிட்டான்ல. என்ன பெரியமா, வந்ததுல இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்க நீ. நிச்சயம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இரு. யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? இங்க நடக்கிற கூத்து அப்படி. உனக்கு ஒண்ணு தெரியாது. நீ சும்மா வாய மூடி நிறு. இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நடக்க விட மாட்டேன், நடக்க விடவே மாட்டேன். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லணுமா? என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாத்துட்டாங்க. என்ன நீ? அதான் நடந்துச்சு. எங்க அந்த அண்ணாமலை? அவளை போய் வச்சுக்கிறேன். மங்கா, ஏங்க ஏங்க ஏதாவது போய் பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. சீக்கிரம் வாங்க. நிக்கிறாங்களே அண்ணாமலை அம்மா, அவங்க புள்ள கீழே நிச்சயத்தை வச்சுக்கின்னு மேல ஒரு பொண்ண கட்டி பூச்சிக்கின்னு நிக்கிறாங்க. ஏம்மா, பாரம்பரியம் பண்பாடுன்னு வாய் கிழிய பேசுறீங்களே நீங்க. இதுதான் உங்க பண்பாடா? நீங்க ஒரு பொண்ணை பார்த்து அதை நிச்சயம் பண்ணுவீங்க. உங்க பையனடனா வேற ஒரு பொண்ணோட பூத்தச்சின்னு இருப்பானா? நல்லாதாம்மா வளர்த்துக்கிற புள்ளைய. இதுல இந்த அம்மாவை பார்த்தா எல்லாரும் மறுவாதி கொடுப்பாங்களாம். மறுவாதி முதல்ல மான மறுவாதினா என்னன்னு உங்க புள்ளைக்கு சொல்லி கொடுங்க. சீ 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 சீ, அப்பப்பா, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்தது இல்லப்பா. இம்மாங்க பெரிய பணக்காரங்க தானா வந்து பொண்ணு கேக்குறாங்கிறப்பவே நான் யோசிச்சேன், இதுல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இது அப்படின்னு. அது சரியா தானே போச்சு? ஏமா என்ன பேசுறீங்க? நாங்க ஒன்னும் என் புள்ள செஞ்ச தப்ப மறைக்க உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கல. விஸ்வநாதன் குடும்பத்தையும் அந்த பொண்ணையும் புடிச்சு போய் தான் நாங்க கேட்டோம். அது மட்டும் இல்ல, எங்க புள்ள அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டான். நாங்க அப்படி வளர்க்கவும் இல்ல. புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல, பெருசா புள்ளைக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு வந்துட்டாரு. வந்துட்டாருல உங்க பத்திரமாத்து தங்கம். நீங்களே கேளுங்க. என்னங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ரூம்ல உன் கூட இருந்தது யாரு? வருண்? அம்மா, உன்னதாண்டா கேக்குறேன். ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? டேய் வருண், இந்த அம்மா உன் மேல அபாண்டமா பழி போடுறாங்கடா. உண்மையை சொல்லு, ரூம்ல யார் கூட பேசிட்டு இருந்த? பவித்ரா, இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் ஏன் மறைச்சு கேக்குற? மச்சான், உன் ரூம்ல சாரா இருக்காங்களா? வருண் கேக்குறாங்கல்ல, சொல்லு. அவன் எப்படி சொல்லுவான்? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. நான் தான் என் 2 கண்ணால பார்த்தனே. இவன் அந்த பொண்ணை கட்டி பூச்சிக்கின்னு நிக்கிறான். அந்த பொண்ணு அழுதுகின்னு இவனை இறுக்கி பூச்சினுக்குது. நான் தான் பார்த்தனே. நிக்கிறத பாரு. அவளை என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தினானோ யாரு கண்டா? என்னம்மா
விட்டா பேசிட்டே போறீங்க. எங்க வீட்டு பிள்ளை அப்படிப்பட்டவன் இல்ல. எங்க வளர்ப்பு எப்பவுமே தப்பா போகாது. அப்ப அவனை உண்மைய சொல்ல சொல்லுமா. என்கிட்ட வந்தெல்லாம் கூவின்னு இருக்காத. ஏண்டா இவங்க உன் பேர்ல இவ்வளவு பெரிய பழிய போடுறாங்க, பாத்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிற? அப்படி எதுவும் இல்லன்னு வாயை திறந்து சொல்லுடா. அவங்க சொல்றது உண்மைதான். என் பொண்ணை இப்படி அலங்காரம் பண்ணி நிக்க வச்சுட்டு இவன் பண்ண தப்ப வேற எவனாவது பண்ணிருந்தான் வெட்டி போட்டு இருந்திருப்ப. தங்கச்சி பையனாச்சுன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்க. அப்பவே பெரிய சம்பந்தம் தேடி வருது, வேண்டாம்னு யோசிச்சேன். அண்ணா அண்ணன் பேசி பேசி இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. ச்சே, உன் மூஞ்சில முழிக்கிறதே கேவலமா நினைக்கிறேன். டேய், கேட்டியாடா? கேட்டியா? அவர் என்ன சொன்னார்னு கேட்டியாடா? இத்தனை நாளா நம்ம குடும்பம் சேர்த்து வச்ச மான மரியாதை எல்லாத்தையும் இப்படி நாசமாக்கிட்டியடா. இதுக்காக விட உன்னை நியூயார்க் அனுப்பி வச்சோம். நீ லவ் பண்ண விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லல? இது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த அவமானம் வந்திருக்குமாடா? ஏன்டா சொல்லல? ஏன்டா சொல்லல? ஏன்டா சொல்லல? ஏன்டா சொல்லல? சொல்லடா. எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அண்ணி போது நிறுத்த. நம்மள அண்ணன் நீனு பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுத்தானே இப்படி கொண்டு வந்து விட்டுருக்க. உன் வீட்டுல வந்து நானா மாப்பிள்ள கேட்டேன்? இல்ல சம்மந்தம் வச்சுக்கணும்னு நானா ஆசைப்பட்டேன்? பணக்கார சம்மந்தமா இருந்தாலும் நீ பொண்ணு கேட்ட உடனே 1000 தடவை யோசிச்ச. நீ எங்களை ஏமாத்த மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் பொண்ணு கொடுக்கவே சம்மதிச்சேன். ஆனா எங்களை இப்படி ஏமாத்திட்டியம்மா. ஏன் ஆண்டி, உங்க பையனுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையான்னு கேட்காம அவரையும் கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? இப்படி கீழ்த்தரமான என்னமா உங்களுக்கு? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கெச்சிக்குதேன்னு ஆசாசியா வந்த என் பொண்ணு வாழ்க்கைய கெத்து அவளை இப்படி நீ அழ வச்சிட்டல. நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்ட.